ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது வாரங்களிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். விவிலியத்திலே எது ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதோ அது இறுதியிலே நிறைவாக்கப்படுகின்றது. தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் இந்த விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் முதல் 2 அதிகாரங்களிலே இப்படிப்பட்டதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், மனிதன் பாவம் செய்த மனிதன் இந்த உலகத்தை கரைப்படுத்துகின்றான். கடவுளால் வடிவமைக்கப்பட்ட, கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் பாழாய் போனது யாரால் என்று பார்க்கின்ற பொழுது, மனிதன் தான் செய்த பாவத்தினால். இந்த உலகை மீண்டும் அழகாக மாற்ற வேண்டும், இந்த உலகத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய கனவு. கடவுள் ஒருபோதும் தான் உருவாக்கியவதை மீண்டும் அழித்துவிட்டு உருவாக்குவதில்லை, மாறாக புது படைப்பாக மாற்றுகின்றார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அது எப்படிப்பட்ட உலகம் என்று பார்க்கின்ற பொழுது முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை. பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எதையும் ஆண்டவர் நினைத்து பார்க்கவில்லை, மாறாக படைப்பு அனைத்துமே புதுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஏற்கனவே படைத்தவை அனைத்தையும் ஆண்டவர் புதுமையாக, புதிய படைப்பாக மாற்றுவதை பார்க்கின்றோம். எனவேதான் விவிலியத்தினுடைய கடைசி பார்க்கின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் புதிய உலகத்தை, அதாவது புதிய விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் உருவாக்குவதாக பார்க்கின்றோம். எது உருவாக்கப்பட்டதோ அது நிறைவாக்கப்படுகிறது என்பதை உணர்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை நாம் சந்திக்கின்ற பொழுது என்ன மாற்றம் ஏற்படுகிறது? புதிய மாற்றம் ஏற்படுகிறது, புதிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது, புதிய உருவாக்கத்தை ஆண்டவர் நமக்குள் வைக்கின்றார். எனவேதான் இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம், அதாவது இந்த இறந்து போன சூழலிலே மனிதன் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கின்றான். சாதாரண தண்ணீர் இயேசுவை சந்தித்த போது சுவை மிகுந்த திராட்சரசமாக மாறுகின்றது. உடல் உள்ளத்தோடு வந்த மக்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதோ நோய் நொடியோடு வந்திருக்கின்றோம், இயேசுவை சந்திக்கின்றோம், புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அதே போல இறந்து போன மனிதர்களாக இருக்கலாம், நோய் நொடியோடு வந்த மனிதர்களாக இருக்கலாம், பிணிகளோடு வந்த மனிதர்களாக இருக்கலாம், யாரெல்லாம் ஆண்டவரை சந்தித்தார்களோ அவர்கள் புதிய வாழ்வை அற்புதமாக பெற்றுக்கொண்டார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் தூய திருப்பலியிலே அந்த ஆண்டவரை நாம் சந்திக்கின்றோம். ஆண்டவரை சந்திக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். மாற்றம் கிடைக்கவில்லை எனில் ஆண்டவரிடத்தில் குறையில்லை, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களிடத்தில் தான் குறை இருக்கின்றது. முழு விசுவாசம், நிறைவான நம்பிக்கை, அதைத்தான் இன்றைய நற்செய்தி மாசம் குறிப்பிடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீர் புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னபோது இயேசுவின் வார்த்தை மீது அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை தான் அவருடைய பிள்ளைக்கு சுகம் கொடுத்தது. நாமும் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே சந்திக்கின்ற பொழுது, என் ஆண்டவரே, நான் உம்மை சந்திக்கின்றேன், என்னை புதிய படைப்பாக மாற்றும், என்னை புதிய மனிதனாக மாற்றும், புதிய வாழ்வை கொடுத்தருளும் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நாம் எல்லோரும், நாமும் நமது வீட்டாரும் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் நமது வாழ்வை புதியதாக மாற்றுவார். ஆமீன்.